என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். 80களோட இறுதியில், அதே போல் 90களின் ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக தமிழ் பத்திரிகை உலகத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. அது வழக்கம்னு தான் சொல்லணும். எப்படியாவது அந்த வாரத்துக்கு ரஜினியை பற்றிய ஒரு கட்டுரை, ரஜினி அரசியல், ரஜினி சினிமா, எதையாவது பற்றி ஒரு கட்டுரை ரெடி பண்ணிவிட்டு அட்டைப்படத்தில் ரஜினியை வச்சுட்டா போதும். இதுதான் அவங்களுடைய பிரதானமான நோக்கமே. அது குறிப்பாக இந்த வார பத்திரிகைகள், மாதத்துக்கு 2 வாட்டி வருமா அந்த பத்திரிகைகள். சினிமா பத்திரிகைகள் விட்டுறலாம், ஏன்னா சினிமா பத்திரிகைகளுக்கு அதுதான் செய்தியே. ஆனால் பொதுவாக வருகிற வார பத்திரிகைகள், மாத பத்திரிகை, இது எல்லாத்துலேயுமே ரஜினியின் அட்டைப்பட கட்டுரைங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது. ஏன்னா ரஜினி படத்தை பப்ளிஷ் பண்ணால் அந்த இஷ்யூ முதலுக்கு மோசம் இல்லாமல் ஓடிடும், அல்லது நல்லா போயிடும். அதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம். நீங்கள் இந்த சாதாரணமாக புதுசாக வர்ற பத்திரிகை மட்டும் இல்லை, தமிழில் பிரபலமாக அல்லது முன்னணியில் இருக்கிற அல்லது அதிக பிரதிகள் விற்பனையாகிற முதல்நிலை பத்திரிகை அப்படின்னு சொல்லிக்கிற பல பத்திரிகைகளும் இதை செஞ்சாங்க. நீங்கள் கருப்பழனியப்பனோட ஒரு படம், சதுரங்கன்னு ஒரு படம் வந்து, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கூட கருப்பழனியப்பன் பல ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போதும் ரஜினி படம் பற்றி தான் அல்லது ரஜினியோட அரசியல் பற்றி ஒரு அட்டைப்பட கட்டுரை வர்றதா அவர் ஒரு காட்சி வச்சுருப்பார். அந்த அளவுக்கு இவங்களுடைய ஒரு வழக்கமான நடவடிக்கையில் ஒன்றா மாறிப்போச்சு. அதே போல் நான் பத்திரிகை துறையில் ஆரம்பத்தில் அரசியல் நிருபராக இருந்த காலத்தில் நான் 3 பத்திரிகைகளில் பணியாற்றினேன் மாற்றி. அந்த 3 பத்திரிகைகளுமே எனக்கு தரப்பட்ட வேலை என்னென்னா ரஜினி பீட். ரஜினி பீட்னா ரஜினியினுடைய நடவடிக்கைகள், ரஜினியினுடைய வீடு, அவங்களுடைய அந்த அலுவலகம், இங்கே ஏதாவது பரபரப்பாக ஏதாவது செய்தி இருக்கா, இதை பார்க்குறது தான் எனக்கு பணியாகவே தரப்பட்டது. அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் ரஜினிக்கு இருந்தது. ரஜினி பற்றிய செய்தி போட்டால் போதும் அப்படிங்கிறது நோக்கமாக இருந்தது. இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ரஜினி அரசியலை வேணான்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு. அவர் அரசியலுக்கு இனி வரப்போகிறதில்லன்னு சொல்லிட்டார். இருந்தும் கூட ரஜினியினுடைய படங்கள் தொடர்ச்சியாக வெளியாகுது. அவர் தொடர்ந்து பல புதிய படங்களை ஒத்துக்கிறாரு. அவரது சம்பளம் ஆசியாவிலேயே அதிகம் சம்பளம் வாங்குகிற ஒரு ஹீரோவாக அவர் இருக்கார். இன்றைக்கும் அவர் படங்களுடைய வணிகம் 1000 கோடி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விரிவாக்கத்துக்கு போயிருக்கு. அதனால் இப்போதும் ரஜினியை பற்றிய செய்திகள் தான் மீடியாவில் பிரதானமாக பேசப்படுது. எந்த பத்திரிகையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக ஊடகங்களாக இருந்தாலும் ரஜினி பற்றிய செய்திகளை வெளியிடுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, கடந்த வாரம் முழுக்க ரஜினி படங்கள், ரஜினியினுடைய அடுத்தடுத்த படங்கள் அப்படின்னு 2 பெரிய படங்கள் பற்றிய அறிவிப்புகளை இந்த சமூக வலைதளங்களில் மீடியாக்காரங்களே பப்ளிஷ் பண்ணாங்க. இதே தான் அபிஷியலாக ரஜினியோ அல்லது அவரை வைத்து படம் தயாரிக்க போகிற நிறுவனமோ அல்லது அவரை வைத்து இயக்க போகிற இயக்குநர்களோ அறிவித்ததல்ல. முழுக்க சோசியல் மீடியாவில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் அல்லது சோசியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற இளைஞர்கள் சிலர் செஞ்ச வேலை அது ஒன்று. என்னென்னா, ரஜினியுடைய அடுத்த படம், அதாவது கூலி படத்தை முடித்த பிறகு ரஜினி அடுத்து நடிக்க போகிற படம் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாக போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி. ஏற்கனவே கார்த்திக் சுப்புராஜ் ரஜினியை வச்சு பேட்டை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருக்கார். இன்னைக்கு வரைக்கும் ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2000க்கு பிறகு வந்த ரஜினியை ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிக்கக்கூடிய படங்களில் ஒன்றுன்னா அது பேட்டை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தீவிர ரஜினி ரசிகன் உருவாக்கிய ஒரு படமாக அந்த பேட்டை இருக்கும். அதனால் திரும்ப கார்த்திக் சுப்புராஜ் ரஜினியை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் பலருடைய விருப்பம். அது கார்த்திக் சுப்புராஜுக்கும் தெரியும், ரஜினிக்கும் தெரியும். அதனால தான் ரஜினியை அந்த பேட்டை படம் முடித்த பிறகு இன்னும் ஒரு முறை இணைந்து பணியாற்றும் விருப்பத்தை அவர் தெரிவிச்சிருந்தார். பொருத்தமான கதை அமையும் போது திரும்ப நம்ம இணைந்து பணியாற்றலாம்னு சொல்லி கார்த்திக் சுப்புராஜுக்கு அவர் உறுதியை கொடுத்துருக்கார். அதனால் கார்த்திக் சுப்புராஜ் அடுத்த படமாக அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சிலர் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, கார்த்திக் சுப்புராஜ் இப்போ ரஜினியை வச்சு படம் பண்ணுற நிலையில் இல்லைன்னா அவர் வேற ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டார். வேற ஒரு பெரிய படம் தயாராகுது. சூர்யா நடிப்பில் கார்த்திக் சுப்புராஜ் அந்த படத்தை இயக்குறாரு. இந்த பட வேலைகள்லாம் முடித்த பிறகு தான் அவர் ரஜினி படம் இயக்கிறதா இருந்தால் கூட அவர் வரணும். அதனால் அவர் இதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பலரும் அவரை கேட்கும்போது அவருக்கு உண்மையிலேயே இல்லைன்னு சொல்ல முடியல, அதே நேரம் இருக்குதுன்னு சொல்ல முடியல. ஒரு சங்கடமான நிலைக்கு இந்த செய்திகள் அவரை தள்ளிடுச்சு.
அப்போ கார்த்திக் சுப்புராஜ் ரஜினி வச்சு படம் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இல்லைங்கிறது தான் உண்மை. அடுத்தது வந்து இன்னொரு செய்தி இதே நேரத்தில் இந்த கார்த்திக் சுப்புராஜ் பற்றிய செய்தி வந்த அதே நேரத்திலே இன்னொரு செய்தியும் வந்தது. அது வந்து இயக்குனர் அட்லியும் ரஜினியும் இணையிறாங்க. இந்த படத்தில் சல்மான் கான் நடிக்கிறாரு. ஸோ அட்லி இருக்கிற மெகா படத்தில் சல்மான் கான் ரஜினிகாந்த் இருவரும் வந்து இணைந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பரபரப்பான செய்தியாக பேசப்பட்டது. இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்குதுங்கிறது தான் இன்னொரு செய்தி. தயாரிப்பாளர் அப்படின்னு வந்தால் கண்ணை மூடிக்கிட்டு சன் பிக்சர் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரஜினியே வந்து சரி அது ஒரு சேஃபான நிறுவனம். ப்ளஸ் கலாநிதி மாறனை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஒரு தீவிர ரஜினி ரசிகர். ஒரு ரஜினி படம்னா ரொம்ப சேஃபாக தயார் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதுல அவர் கில்லாடி அப்படிங்கிறதுனால வந்து ரஜினிக்கும் அவர்கிட்ட அவர் படம் தயாரிக்கிறது தான் பிடிச்சிருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அதனால் அடுத்த ரஜினி படம்னு சொன்னாலே தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸ் தான் அப்படின்னு ஒரு முடிவுகள் எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் உண்மை என்னன்னா இந்த 2 படங்கள் பற்றிய செய்திகளுமே வந்து இப்போது வரைக்கும் வதந்திகள் தான். உண்மை ஒரு படம் வேட்டைன்ற படம் இப்போ நடித்து முடிச்சிட்டாரு. அது அடுத்து வெளியேற போகுது. அடுத்த படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கிற கூலி. அந்த படத்தோட படப்பிடிப்பு விரைவில் தொடங்க போகுது. இவ்வளோ தான் இப்போ இருக்கிற லைனப் வருது. அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து 4 படங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 4 படங்களுமே இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாதவை. அதனால் அது அந்த படங்கள் பற்றிய செய்திகள் அதிகாரப்பூர்வமாக வர வரைக்கும் அது எல்லாமே வந்து ஒரு வதந்திகளை தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அது அதிகாரப்பூர்வமான செய்தியாக நம்ம பார்க்க முடியாது. அதனால் இந்த 2 செய்திகளுமே நிஜம் அப்படிங்கிற மாதிரி வந்து பல ரசிகர்கள் வந்து அதை நம்பிட்டாங்க. நம்பி வந்து அது பற்றிய விசாரணைகளில் கூட ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்திகள் ஏற்படுத்திய தாக்கம். அதனால் ரஜினி அவர்களுடைய அடுத்தடுத்த படங்கள் அப்படிங்கிறது இந்த 2 படங்கள் மட்டும்தான். மற்ற படங்கள் அனைத்துமே வந்து இப்போ வரைக்கும் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறது தான். ஜெயிலர் 2 உள்பட. ஏன்னா ஜெயிலர் 2 இருக்குது, அது எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அஃபிஷியலாக இன்னும் சொல்லாதனால வந்து அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஜெயிலர் 2, அதற்கு அடுத்த படம் இந்த 3 படங்களை பற்றி அடுத்தடுத்து வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லும் வரை வந்து நம்ம அதை பற்றி பேசுறதுல அர்த்தம் இல்லை.